தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது உயர்வானது, ஏமாற்றம் இல்லாதது. இப்போ ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நமது அனைத்து தேவைகளையும் நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும். நமக்கான உடை, நமக்கான உணவு, நமக்கான குடிசை எல்லாத்தையும் நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும். பிறரை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விவசாயிகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய உணவுக்காக நம்ம விவசாயிகளை எதிர்பார்க்குறோம். அதனால் என்ன ஆகுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டுறாங்க. அது வியாபாரிகிட்ட வருது. வியாபாரி பதப்படுத்துறதுக்காக கெமிக்கலை தடவுறாங்க. கடைசியில் பார்த்தா நாம் அதற்கு பிறரை நம்பினால நமக்கு கிடைச்ச தண்டனை. பிறரை நம்பக்கூடாது. தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது உன்னை நீ நம்பு, பிறரை நம்பாத. பிறரை நம்புனா என்றைக்குமே அது வந்து மோசம்தான். அதில் வந்து அந்த நம்பிக்கையில் உண்மையே கிடையாது. நீ ஏமாந்து தான் போவ. அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக்கிட்ட ஒரு பாடமாக இருக்குது. பிறரை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். பிறரை நம்பணும்னா கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. இப்போ பிறரை நம்பாமல் இருந்தால் நம்ம மற்றவங்கள கண்காணிக்கவும் தேவையில்லை. என்னுடைய உணவை நானே பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு நான் உண்மையாக தானே இருப்பேன். எனக்கு நான் கேடான உணவை உற்பத்தி பண்ணாலும் அது என்னால் தானே நடந்தது. எனக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது என்னால் நடந்தது. இப்போ நீங்கள் வந்து விவசாயிகளை குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க பூச்சிக்கொல்லி மருந்து போடுறாங்க. வியாபாரிகளை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஏன் நம்ம வியாபாரிகளை குறை மற்றவங்கள நீ நம்பின, அதனால தான் அவங்க எப்போவும் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. உண்மையாக இருக்கலாம், ஆனால் எப்போ ஒரு வாட்டி உனக்கு துரோகம் பண்ணலாம். அதனால் பிறரை நம்பாத. பிறரை நம்பினா உனக்கு கெடுதல் தான் நடக்கும். நீ உணவுகளில் கலப்படம், ஹோட்டல்காரனை நம்பாத. அவங்க மற்றவங்க நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நினைப்ப. நீ வந்து அவங்க என்ன கலப்படம் பண்ணுறாங்க, பழைய உணவுகளை சூடு பண்ணி உனக்கு கொடுப்பாங்க. கெட்ட எண்ணெய்களை வந்து போடுவாங்க. இப்படி நீ பிறரை நம்பாத. உனது உணவுகளை நீயே தயாரிக்கணும், நீயே உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி முதற்கொண்டு, சமைப்பது முதற்கொண்டு நீயே பண்ணு. உன் மனைவியை கூட நீ நம்பாத, உன் கணவனை கூட நம்பாத. எப்போ உடம்பு சரியில்லைன்னா உன் மனைவி உனக்கு உணவு தயார் பண்ணி தருவாங்க. உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வந்து தயார் பண்ணி கொடு. மற்றபடி எப்போவுமே உன் கணவனை நம்பாத, மனைவியை நம்பாத. அம்மாவை கூட நம்பக்கூடாது. ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மாவை கூட நம்பக்கூடாது. 8 வயசுக்கு அப்புறம் 8 வயசு வரைக்கும் ஒரு அம்மாவை நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 8 வயசுக்கு அப்புறம் உங்கள் அம்மாவை கூட நீ நம்பாத. உணவுகளை நீயே உற்பத்தி பண்ணு. இதான் தற்சார்பு வாழ்க்கையோட ஒரு தத்துவமாக இருக்குது. பிறரை நம்பாத. பிறரை நம்புனா மோசம்தான் போகும். பிறரை எனக்கு பெரிய கட்டடம் வேணும், நானே எப்படி என்னால் அப்படி கட்டினா என்ன ஆகும்? நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? சீனாவில், தாய்லாந்தில் நிலநடுக்கம் வருது. என்ன இது? கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்து ஆயிரக்கணக்கான செத்து தான் போகிறாங்க. நீ பிறரை நம்புன, அந்த நம்பிக்கையினால் உனக்கு ஏற்பட்ட விளைவு தான் அது. அதனால தான் ஒரு உயிர் கூட, ஒருவர் கூட யாரோ ஒருத்தர் தானே செத்து போனாங்க, நானாக செத்து போனேன். நாளைக்கு உனக்கும் நடக்கலாம். யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு நினச்சவங்களுக்கே நடந்தது நிறையா. எங்கேயோ தானே யாரோ ஒருத்தர் தானே நிலநடுக்கத்தில் 5000 பேர் 6000 பேர் செத்தாங்க. ஜப்பானில் தானே அடிக்கடி போகிறோம். தாய்லாந்தில் எங்கே வரப்போகுதுன்னு நினச்சாங்க, தாய்லாந்துலேயே வந்துருச்சு. தாய்லாந்தில் தானே வந்தது, சீனாவிலேயே வந்தது அப்படின்னு நினச்சாங்க, சீனாவிலேயும் வந்துருச்சு. ரஷ்யாக்காரன் சீனாவிலையும் தாய்லாந்தில் தான் வருமே தவிர ரஷ்யாவில் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ரஷ்யாவிலையும் வந்துருச்சு. அப்போ நிலநடுக்கம். அப்போ அதுக்கு காரணம் என்னது? நீ மற்றவங்கள நம்பின. எனக்கு பெரிய கட்டடம் வேணுங்கிறதுக்காக, ஆடம்பர ஆசை, பேராசைக்காக மற்றவனை நம்பின. அவன் கட்டடத்தை கட்டி கொடுத்தான். அந்த கட்டடத்தில் இடிஞ்சு போய் ஒரு உயிர் செத்து போச்சு. ஒரு வாழ்க்கை தான் ஒரு உயிர். ஒருத்தர் வந்து, அதாவது இந்த உலகத்தில் ஒரு உயிருக்கான மதிப்புங்கிறது இந்த 800 கோடி பேருக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் இந்த ஒரு உயிருக்கான மதிப்பு. எனது உயிர் எனக்கு முக்கியம். நான் செத்து போய் இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உயிரோடு இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் உயிரோடு இருக்கணும். அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்களுக்கு மேலானது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் இணையானது எனது உயிர். உங்கள் உயிர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உயிர்களுக்கும் இணையானது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உயிரும் இங்கே ஏமாற்றப்படக்கூடாது. அப்போ உனக்கான குடிசை நீயே கட்டு. எந்த குடிசையும் நிலநடுக்கத்தால் இடிஞ்சு விழுந்து யாரும் சாக மாட்டாங்க. நிலநடுக்கங்கிறது யாருக்கு அபாயத்தை தருது? நிலநடுக்கமா, ஐயோ அம்மா அண்ணு, யாருக்கு இது? இந்த மாதிரி கட்டடங்களில் வசிக்கிறவங்கள தான். கட்டடங்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? பிறரை நம்பியதால் தான். பிறர் தான் உனக்கு அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்குறாங்க. உன்னால் அந்த கட்டடத்தை கட்ட முடியாது. ஒரு பொறியாளர் தேவை, கொத்தனார் சித்தாள் தேவை, அதற்கான சிமெண்ட்டை தயாரிப்பதற்கு சிமெண்ட் தொழிற்சாலைகள் தேவை, காங்கிரீட் கம்பிகளை தயாரிப்பதற்கு காங்கிரீட் கம்பிகள் தேவை. இப்படி காங்கிரீட் தொழிற்சாலைகள், அந்த கம்பி தொழிற்சாலைகள் தேவை. அதற்கான இரும்புகளையும் மூலதனத்தை இரும்பு தாது தொழிற்சாலை. இப்படி எத்தனை பேர்த்த நாம் நம்புகிறோம் பாருங்கள். நம்ம ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணுங்கிறதுக்காக நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஒரு 1000 பேர், ஒரு 2000 அந்த லாரிகளில் சிமெண்ட் மூட்டையை எடுத்துகிட்டு வரோம். இப்படி 1000 2000 பேர்த்த நம்பி தான் ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்டுற. அத்தனை பேரும் மேலே நீ நம்பிக்கை வச்சோம், ஒரு பூகம்பத்தில் இடிஞ்சு விழுந்து நீ செத்து போயிட்ட. பார்த்தியா? அப்போ பலாயிரக்கணக்கான பேரை நம்பினாலும் ஒரு லாரி வந்து சிமெண்ட் மூட்டையில் எடுத்துகிட்டு வருது. நீ வந்து ரோடு போடுறதுக்குன்னு தொழிலாளர் இருக்காங்க. அதை திட்டம் தீட்டுவதற்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவ்வளோ பேர் திட்டம் போட்டு ஒரு கட்டடத்தை உனக்கு கட்டி கொடுக்குறாங்க.
அதுக்கு பின்னால் அவ்வளோ உழைப்பு இருக்குது. அத்தனை பேரோட திட்டமிடுதல், கூட்டு முயற்சி, படிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதற்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு காங்கிரீட் கம்பியை எப்படி தயாரிக்கிறது, ஒரு சிமெண்ட் மூட்டையை எப்படி தயாரிப்பது என்று பயங்கர ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பேரோட முயற்சியில் தான் ஒரு வீடு கட்டப்படுகிறது பின்னாடி. அப்படி அத்தனை பேர் முயற்சியிலையும் கடைசியில் ஒரு பூகம்பம் வந்து இடிஞ்சு நீ செத்து போயிட்ட. அப்போ பிறரை நம்பாத, எத்தனை பேரையும் நீ பிறரை நம்பாத. பார்ப்பா, 1000 பேர்த்த கூட நான் நம்பக்கூடாதா? ஒருத்தரை தான் நம்பக்கூடாதுன்னா இப்போ 1000 பேர்த்த நம்பக்கூடாதா? பல ஆயிரக்கணக்கான பேரை நம்பக்கூடாதா? நம்பாத. நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒன்றை நீ நம்பு. அப்போ என்ன நம்பினா என்னால் ஒரு குடிசை தான்ப்பா கட்ட முடியும். அதுதான் பாதுகாப்பானது. எந்த நிலநடுக்கத்துலேயும் குடிசை இடிந்து விடாது. குடிசை இடிஞ்சு விழுந்தால் கூட நீ ஒன்றும் சாக மாட்ட. குடிசை இடியவே இடியாது. என்ன அது கட்டையாலையும் மரக்கையும் ஓலையாலும் தானே பண்ண போகிற. பெரிய உயரமான பெரிய குடிசைகளை கட்டாத, அதுவும் உனக்கு ஆபத்து. பெரிய குடிசைகளை கட்டாத. ஒருத்தர் 2 பேர் எளிமையான குடிசை, உன்னால் மட்டுமே கட்டப்படுகிற குடிசை. அதில் 10 பேரை வச்சு ஒரு குடிசை கட்டிடாத. அது ஆடம்பர குடிசை. குடிசையிலையும் ஆடம்பரம் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் இருக்கணும் அதிகபட்சம். அதுக்கு மேலே ஒரு பெரிய குடிசை கட்டாத. சிறிய குடிசைகளை கட்டு. அப்போ எந்த குடிசையும் நிலநடுக்கத்தால். அப்போ ஒன்றை நீ நம்பின, நீ ஒன்றால் ஒன்று குடிசை தான் கட்ட முடிஞ்சுது. எத்தனை நிலநடுக்கம் வந்தாலும் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட சாக மாட்டாங்க குடிசையில் வசித்தா. ஆனால் இன்றைக்கி 8.2 ஹெக்டேர் அளவில் ஒரு சென்னையில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பல லட்சம் பேர் சாவாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு பல லட்சம் பேர் சாவாங்க. பம்பாயில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீ மற்றவங்கள நம்பி தான் நீ கட்டடத்தை கட்டி வச்சுருக்க. என்ன ஆகும்? பல லட்சம் பேர் செத்து போவாங்க. என்ன நெகட்டிவாக பேசுகிற அப்படின்ற. ரோட்டில் ஓரமாக போ அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவாக. ஆக்சிடெண்ட் ஆகிற போது ஓரமாக போகிறது பாசிட்டிவ். நேர்மறையாக நான் பேசுகிறேன், உண்மைகளை பேசுகிறேன். அங்கே இருக்கிற ஒரு உண்மை, அதை பேசுகிறேன். அதை பேசுகிறதுக்கு ஒரு துணிவு வேணும். அதை பேசக்கூடாது, பயப்படுறோம், பயந்து அதை போய் பேசவே கூடாது. அதை பற்றியே சிந்திக்காத, அழிவை பற்றியே சிந்திக்காத. அப்படி தான் அது வந்து நெகட்டிவ், எதிர்மறை அப்படின்னு சொல்லி தான் அழிவுகளை நம்ம வளர்த்து விட்டுட்டோம். அழிவுகளை பற்றி பேசாமல் ஒரு விஷயத்தோட நன்மையை பற்றி மட்டுமே பேசி கடைசியில் அலட்சியமாக இருந்து அதனால் பிறரை நம்பக்கூடாது. தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது தன்னம்பிக்கை, தன்னை மட்டுமே நம்பிக்கையை வைத்து உருவாகிற இது. அது மாதிரி விவசாயிகளை நம்பாத, அவன் பூச்சிக்கொல்லி மருந்தை போடுவான். ஹோட்டல்காரனை நம்பாத, அவன் உணவில் கலப்படம் பண்ணுவான். இப்படி யாரையுமே நம்பாத. ஒன்றை மட்டுமே நம்பு. உனது தேவைகளை நீயே பூர்த்தி செய். உனது உணவுகளை நீயே உற்பத்தி செய். உணவுகளை நீயே சமைத்துக்கொள். இதுதான் உயர்ந்த இது. நம்மை மட்டுமே நம்ம தான் நமக்கு நம்பிக்கையானவராக இருப்போம். நம்மால் ஒருவேளை நீயே உனது உணவுகளை உற்பத்தி செய்தால் கூட அதனால் கூட உனக்கு நோய் வந்துச்சுன்னா நானே பொறுப்பேற்றுக்கிறேன். அது என்னால் தானே ஏற்பட்டுச்சு, இன்னொருத்தரால் ஏற்படலை. அந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் எனக்கே நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நான் இன்னொருத்தரை பழி சொல்ல மாட்டேன். எனக்கு கோபம் வராது. ஐயோ ஒன்று இவ்வளோ நம்பினேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் தான் இதுக்கு காரணம், என்னுடைய தவறுக்கு நான் தான் காரணம். யாரையும் நான் பழி சொல்லுவேன். அந்த மாதிரி அப்போ எனக்கு நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன். நான் தான் எனக்கு நம்பிக்கையானவனாக இருப்பேன். தற்சார்பு வாழ்க்கை முறை அதான் சொல்கிறேன். தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் பிறரை நம்பி மோசம் போகிற ஒரு உலகம். மருத்துவர்களை நம்பி கண்டதையும் சாப்பிட்றேன். அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி கண்ட உணவுகளையும் சாப்பிட்றேன். ஏன்னா மருத்துவர் இருக்கார். பிறரை நம்புவதால் உனக்கு வந்தது தான் நோய். அதனால் நோயாளிகள் இருக்கிறார்கள். நமது வாழ்க்கையை நாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நோயாளிகள் நமக்காக நோய்களை ஏற்படுத்தி கொள்கிற இந்த மக்கள் இருக்கிறார்கள். நம்மால் கண்டிப்பாக அப்போ நம்பி மருத்துவத்தை படி. நம்பி நீ மருத்துவத்தை படிச்சேன்னா இந்த மக்கள் தங்களை நோயாளிகளாக்கி உங்களை சேர்ந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு நீ ஆடம்பரமாக வாழலாம் அப்படின்னு மருத்துவர்கள் நம்புகிறாங்க. இந்த மாதிரி மற்றவங்கள நம்புறது இருக்குல்ல, அதில் ஒரு புனிதத்தன்மையே கிடையாது, அதில் உண்மைத்தன்மையே கிடையாது. மோசமான எதிர்பார்ப்புகளும் துரோகமும் நம்பிக்கை துரோகமும் தான் அதில் நிறைஞ்சிருக்கு. யாரையும் நம்பாத. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இந்த பிறரை நம்பினது போதும். ஆட்சியாளர்களை நம்பாத, அரசியல்வாதிகளை நம்பாத. அவன் உன்னை முட்டாளவே வச்சுருப்பான். அவனை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும். அந்த கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது. நீ விவரமானவராக ஆயிடக்கூடாது. விவரமானவர் ஆகிட்டா நீ உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு அவன் ஒரு கணக்கு போட்டு தான் உனக்கு எதையும் செய்வான். அதனால் பிறரை நம்பாத, யாரையுமே நம்பாத. அப்புறம் வீராவாசம் பேசி பக்கத்து நாட்டு கூட சண்டை போட்டு குண்டு போட்டு கடைசியில் செத்து போவீங்க. ஆட்சியாளர்களை நம்பாத, எவனையும் நம்பாத, யாரையுமே நம்பாத. உன்னை மட்டுமே நம்பு. நீ தான் உனக்கு நம்பிக்கைக்கு உரியவன். உன்னை பற்றி மட்டும்தான் உனக்கு முழுசாக தெரியும். மற்றவங்கள பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. அவன் வெளியில் பேசுவான், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும். அதனால் பிறரை நம்பக்கூடாது, நம்மளை மட்டுமே நாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை.